நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, கர்த்தருடைய வசனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். இருக்கிறதுலே சங்கீதத்தில் மிகப்பெரிய சங்கீதம் என்னன்னா சங்கீதம் 119. இந்த சங்கீதம் 119 மொத்தம் 176 வசனங்கள் இருக்குது. அந்த 176 வசனங்களையும் சங்கீதக்காரன் கர்த்தருடைய வசனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாப்ல. இன்றைக்கு அதை குறித்து தான் உங்களோட நான் தியானிக்க போறேன். சங்கீதம் 119 அநேக வசனங்கள் இருக்குது. அவற்றை நான் சிலவற்றை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுகிறான். கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதில் தானே. கர்த்தாவே உம்முடைய வசனத்தை நான் மறவேன். கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தியருளும். கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். கர்த்தாவே எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கைக்கொள்ளுவேன். கர்த்தாவே சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதையும். கர்த்தாவே நீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். கர்த்தாவே உம்முடைய வேதத்தை விட்டு விளைகிற துன்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. கர்த்தாவே உம்முடைய வசனங்களை நான் கைக்கொள்ளுவேன். கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும். கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி அடியனை நன்றாய் நடத்தினீர். கர்த்தாவே நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழிதப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். கர்த்தாவே உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தாவே நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகம் ஆயிரம் பொன் வெளியே பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். கர்த்தாவே உம்முடைய வசனம் என்றென்னைக்கு வானங்களை நிலைத்திருக்கிறது. கர்த்தாவே நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடினால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்களாக. கர்த்தாவே நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். கர்த்தாவே உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். கர்த்தாவே அந்நாள் முழுதும் அது என் தியானம். கர்த்தாவே வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன். கர்த்தாவே உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கு என் கால்களை விலக்குகிறேன். கர்த்தாவே உம்முடைய வசனம் மிகவும் புடமிடப்பட்டது. கர்த்தாவே நீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். கர்த்தாவே உம்முடைய வேதம் சத்தியம். கர்த்தாவே உம்முடைய வசனம் சமலமும் சத்தியம். கர்த்தாவே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுடனாக்கும். கர்த்தாவே உம்முடைய வசனம் மிகவும் புடமிடப்பட்டது. கர்த்தாவே உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில் இல்லை. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சங்கீதம் 119 ஃபுல்லாக நீங்கள் நல்லா தியானிச்சிங்கன்னா கர்த்தருடைய வசனத்துக்கு சங்கீதக்காரன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருங்கிறத நீங்களே தெரிந்து கொள்வீங்க. சங்கீதம் 119 நல்லா தியானிங்க. பரிசுத்தாவியான உங்களோட இன்னும் நல்லபடி விளக்கம் கொடுப்பார். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் வெள்ளி பொண்ணு இருக்கிற சொத்து எல்லாவற்றை விட வேத வசனம்தான் மேலானது. இந்த வசனத்துக்கு உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுங்க. இந்த வசனத்தின்படி நடந்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதனால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 1 மணி நேரமாவது இந்த வசனத்தை தியானித்து உங்கள் மனதில் பதித்து அதன்படி நடங்க. இந்த வசனத்தின் மூலமாக உங்களை காண்கிற புறஜாதிகள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்க சாட்சியுள்ள குடும்பமாக வாழுங்க. இந்த வேத வசனத்தை நன்றாக தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.